அதோ உன் மகன் என்றார். சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இந்த ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டு உயிர் பிரிகிற நிலைமையில பிதாவிடத்துல போற நிலைமையில் இருக்கிறாரு. அப்பொழுது தன் தாய் மேல ஒரு பரிதாபப்படுறாரு. தாயை எப்படி நான் விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படிப்பட்ட அடிக்கப்பட்ட நிலைமையில கூட தாய்க்காக ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்றாரு. அந்த சீசனை பார்த்து தாயை பராமரிக்கும் படிக்கும், அவரை அரவணைத்துக் கொள்ளும் படிக்கும் சீசனோட தாயை ஒப்பு கொடுக்குறாரு ஆண்டவர். அதை குறித்து சில வசனங்களை பார்ப்போம். யாத்ராகமும் 20:12 உன் தேவனாகி 20:12 தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே ஒரு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னோட ஆயுசு நாட்கள் நீடித்திருக்குன்னா என்ன செய்யணுமா? இது யார் சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவர் அதை முன்மாதிரியா செஞ்சிருக்கிறார். அப்படி சிலுவையில் இருக்கிறப்போ தாய்க்காக ஆண்டவர் அவரை பாதுகாக்கும்படிக்கு ஆண்டவர் இப்படியா அந்த வசனத்தை சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. யாரெல்லாம் தாயை கனம் பண்றோம்? கனம் பண்றதுன்னா என்ன? யாராவது சொல்லுங்க, கனம் பண்றதுன்னா என்ன? தாய் கனம் வயதான காலத்துல அவங்களை பராமரிக்கணும், அவங்க தேவைகள் நிறைவேற்றணும். நீதிமொழிகள்ல 28-24 தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல, என் பவன் கால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டுனா கொள்ளையிடுறதுனா என்ன? தகப்பனையும் தாயையும் கொள்ளையிடுறாங்க அப்படின்னா ஒரு வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்ம அப்பா பாக்கெட் தானே சொல்லிட்டு அப்பா பாக்கெட்ல கையா விடுறாங்க, பணத்தை எடுக்கிறாங்க. அது ஒரு திருட்டு, கொள்ளையிடுறது தானே அது. அதை எடுத்துட்டு என்ன சொல்றாங்க அவங்க? அது துரோகம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் எங்க அப்பா பாட்டு கையை வச்சு எடுத்தேன், எங்க வீட்டுல இருந்து தான் நான் காசு எடுத்தேன் சொல்லாம செய்யறது பேர் திருட்டு தான். அதை பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன்னு சொல்றாரு. பால் கடிக்கிறதுக்கு ஒரு பேரழிவை கொண்டு வரும். நாளடைவில் அவன் என்ன ஆகுவான்? போக போக சின்ன திருட்டு, வீட்டில் திருடுற திருட்டு நாளடைவில் வெளியில போக போக ஒரு ஆபீஸ்ல போக எப்படியோ அந்த மாதிரி திருட்டு பழக்கமாயிட்டு அதே அவன் திருடனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீதிமொழிகள் 30:14 தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததி யாரும் உண்டு. தன் தகப்பனை சபிக்கிறதுனா என்ன? பிள்ளைங்க தகப்பனை சபிப்பாங்களா? எப்படி சபிப்பாங்க? நீலாம் ஒரு அப்பனா என்னையா சேர்த்து வச்சுக்கிறேன், மற்றவங்களாம் பார்க்குறப்ப எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறான், ஒரு பொருள் எதுனா ஒன்று ஆசைப்பட்டு கேட்டால் வாங்கி தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனை சபிக்கிறாங்க. நீ எனக்கு அப்பனாவே வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாங்க. தங்கள் தாயை ஆசீர்வதியாமல் இருக்கிற சந்ததியானது உண்டு. தாயை எப்படி ஆசீர்வதிப்பாங்க? இல்லைங்க, தாயை ஆசீர்வதிக்கிறதுனா ஏசப்பா நல்ல ஒரு தாயை கொடுத்துருக்கீங்க, அதற்காக சொல்றோம். என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறீங்களா? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு சபிச்சுதான் இருக்கிறோம். உன் வயிற்றுல ஏன் பிறந்தோம் அப்படின்னு சபிச்சுதான் இருக்கிறோம். நீதிமொழிகள் 20:20 தன் தகப்பனையும் தாயையும் புஷ்டிக்கிறவனுடைய தீபம் காரில் அணைக்கும். தீபம்னா என்ன? வெளிச்சம். தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனை தீபம் காரில் அணைந்து போகும். தீபம் தான் அவன் ஒளி, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஒளியே இல்லாம போயிடும் சொல்றாரு ஆண்டவர்.
கொடுக்கணும். தாய் இது வந்து வயது சென்றவள் ஆகும்போது அவளை வந்து அசட்டை பண்ணக்கூடாது. நீங்கள் எத்தனையோ இடங்களுக்கு போகிறீங்க வரீங்க, நம்ம பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் கூட பாருங்கள், ஒரு ஒரு கர்ப்பிணியை பாருங்கள், கர்ப்பிணி அடுத்தது என்ன ஆகிறாங்க, ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. அந்த பெற்று அந்த கை குழந்தையா இருக்கிற காலத்தில் இருந்து அவங்கள பள்ளிக்கு அனுப்புகிற காலம் வரைக்கும் அவங்கள அப்படியே நீங்கள் உற்று பாருங்கள். எப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளுக்காக அவங்க பிரயாசப்படுறாங்க, என்னென்ன காரியங்களை அப்பா அம்மா செய்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கள். அதே சமயம் வெளியில் போகிறோம், ஹாஸ்பிட்டலுங்களில் போய் பாருங்கள், பஸ்ஸில் போகிறோம், நம்ம வெளியில் எத்தனையோ அந்த மாலுக்கெல்லாம் போகிறாங்க. இதெல்லாம் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை எப்படி கொண்டு வராங்க, எப்படி தூக்கிட்டு போகிறாங்க, அவங்க எப்படி சுமக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் கண்ணோக்கி. அப்போ தெரியும் தாய் தகப்பனுடைய காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டு. லேவியராகமம் 19 3ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். உங்களில் அவனவன் தன் தகப்பனுக்கு பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். தாய் தகப்பனுக்கு பயந்திருக்கணும்னா என்ன? கை கட்டின்னு நடிங்க அவர் முன்னாடி எப்படி நின்றுட்டே இருக்கணும்னு அர்த்தமா? ஒரு வார்த்தையை நம்ம தாயிட்ட பேசணும்னா தவறி பதறாம மரியாதை குறைவா அவங்க மனம் நோகும்படிக்கு அவங்க வேதனைப்படும்படிக்கு எந்த வார்த்தையும் நம்ம பேசிடக்கூடாதுன்றதுக்கு நம்ம பயந்து இருக்கணும், பயந்து பேசணும் தாய் தகப்பனுக்கு. அப்படிலாம் வீட்டில் வந்து தாய் தகப்பன் சண்டை போட்டு ஏனோ தோணு பேசி போட்டு வந்து ஓய்வு நாளுக்கு வந்து நீ எப்படி ஆசரிப்ப? அப்படி ஆசரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எபேசியர் சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல 1, 2, 3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாகுவதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும்னு சொல்றாங்க ஆண்டவர். அதுதான் நியாயமே சொல்றாரு ஆண்டவர். அநியாயமா நடந்துக்க கூடாது. எது நியாயமோ ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்றாரா கீழ்ப்படியணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்றாரா கீழ்ப்படியணும். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்துட்டு போறாங்க. உங்களுக்கு நீங்க பாப்பீங்க, தாய் அழகா இல்லை, தகப்ப அழகா இல்லை, அவன் சேர்த்து வைக்கல, அவன் சம்பாதிச்சு வைக்கல, எங்களை இப்படி விட்டா அப்படி விட்டா எத்தனையோ வார்த்தைகள் உலக பிரகாரம் பேசுவீங்க. அப்படிலாம் தேவை தாய் தகப்பனை பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா ஆண்டவரே தன்னுடைய தாயை கனப்பட்டு முன்மாதிரியை வச்சு போயிருக்கிறார். சிலுவையில் நிற்கிறப்போ ஆண்டவர் வந்து இப்படியா தாய்க்கு கனத்தை கொடுத்து பராமரிப்பை கொடுத்து ஆண்டவரே கனப்படுத்தி வச்சிருக்கிறப்போ யாராவது எனக்கு இப்படிப்பட்ட தாய் வேணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு வந்தீங்களா? கிடையாது. இல்லை, ஆண்டவர் தான் நியமிச்சிருக்கிறார். தாய்னா உனக்கு நான் இவங்களை தான் தாயா கொடுத்துருக்கணும். நான் தாய்க்காக ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லணும் ஆண்டவர் சொல்லுங்க. கடைசியாக உங்க ஆயுசு நாட்கள் நீங்க வந்து ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணுமா, கர்த்தர் உங்களுக்கு தந்த தேசத்துல நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்க திருடனா மாறக்கூடாதுன்னா, உங்க வாழ்க்கையில ஒளி வீசணும்னா, நீங்க கொலை செய்யப்படக்கூடாதுன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா, தன் தகப்பனை கனம் பண்ணு, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு, மரியாதை செலுத்தி அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அவர்களோடு உட்கார்ந்து நேரத்தை செலவிடுங்க, அவர்களை அசட்டை பண்ணாதங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, அவர்களோட ஆலோசனைகளுக்கு செவி கொடுங்க. பெற்றால் நல்லவர்களாக இல்லாவிட்டாலும் தரக்குறைவாக பேசாதீங்க. தரக்குறை பேசவும் கூடாது, நடத்தவும் கூடாது. முதிர் வயதில் அவர்களை பராமரிக்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய கட்டளையா இருக்குது. தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு கர்த்தருடைய கட்டளையா இருக்குது. தாய் தகப்பனை கனம் பண்ணணும், அவங்கள காத்து கொள்ளணும், அவங்கள பராமரிக்கணும்.